ஓம் ஸ்ரீராமலிங்காய நமः. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி திரு அருட்பிரகாச வள்ளற் பெருமான் திவ்ய திருவடிகளே சரணம். வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. உலகத்தில் இருக்கக்கூடிய சன்மார்க்க அன்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் வணக்கங்கள். இந்த காணொளியின் காரணம், இன்னும் தைப்பூசத்திற்கு சில நாட்களே, சில மாதங்களே இருக்கின்றது. அந்த தைப்பூசத்திற்குள் வடலூர் பெருவழியிலே ஏதாவது ஒரு நல்லது நடக்க வேண்டும் என்கின்ற அடிப்படை நோக்கத்தினால் இந்த காணொளி. பெருவழியில் எந்த விதமான கட்டிடங்களும் வரக்கூடாது என்று பலமுறை நாம் சொல்லியிருக்கின்றோம். சர்வதேச மையம் என்கின்ற ஒரு அமைப்பு வரவேற்கத்தக்கது. அதை அனைத்து சன்மார்க்க அன்பர்களும் ஏகமனதாக வரவேற்கின்றோம். ஆனால் அந்த சர்வதேச மையம் வரக்கூடிய இடத்தில் மட்டும்தான் சற்று பேதம் இருக்கின்றது. அந்த வடலூர் பெருவழியிலே அந்த சர்வதேச மையம் அமைக்க வேண்டாம், இதுதான் அனைவருடைய கோரிக்கை. சர்வதேச மையம் வேண்டாம் என்கின்ற மறுப்பு இங்கே கிடையாது. சர்வதேச மையம் வடலூர் பெருவழியில் அமைக்க வேண்டாம் என்கின்ற ஒரு விண்ணப்பத்தையும் கோரிக்கையும் அதை சார்ந்து போராட்டத்தையும் நடத்தினோம். அதை ஏ சைட் பி சைட் என்று இரண்டாக பிரித்து, அந்த பி சைட் என்கின்ற 12 ஏக்கர் இடத்திலே கட்டிட வேலைப்பாடுகள் நடந்து வருகின்றது. இதை தொடர்ந்து இந்த அடிப்படையிலே ஏ சைட்டிலும் அந்த வேலைகள் தொடர வேண்டும் என்கின்ற ஒரு முனைப்பு இருக்கின்றதாக தெரிய வருகிறது. மேலும் அரசாங்கம் அல்லது நீதிமன்றம் ஆக்கிரமிப்பு செய்த அந்த இடங்களை எல்லாம் அகற்ற வேண்டும் என்ற ஒரு கட்டளையை பிறப்பித்தது. அந்த கட்டளை, அதனுடைய நிலைப்பாடு என்ன? அடுத்தது, இவ்வளவு சன்மார்க்கிகள் அந்த பெருவழியிலே சர்வதேச மையம் அமைக்க வேண்டாம் என்று குரல் கொடுத்தும் அதற்கு அரசாங்கம் செவி சாய்க்காமல் இருப்பதன் காரணம் என்ன? அங்கே நடந்து கொண்டு இருப்பது தான் என்ன? அந்த தடுப்புகளையும் அந்த தோண்டிய பள்ளங்களையும் மூட வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கையை கூட இன்னும் நிறைவேற்றவில்லை. தைப்பூசத்திற்கு 25 லட்சத்திற்கு மேல் மக்கள், பொதுமக்கள் வரக்கூடிய அந்த ஒரு பொதுவெளி, பெருவெளி தடுப்புகளால் சுருக்கப்பட்டு பள்ளங்களால் பாதிக்கப்பட்டு இருக்கின்றது. மேலும் அந்த வடலூர் பெருவழியிலே மக்கள் சுதந்திரமாக சென்று வரக்கூடிய அளவிலே அந்த இடம் தற்போது இல்லை. அந்த இடத்திலே அந்த சர்வதேச மையம் வேண்டாம் என்று சொன்னதை மீண்டும் நாம் வலியுறுத்த வேண்டும் என்கின்ற ஒரு கட்டாயத்திற்கு ஆளாகி இருக்கின்றோம். ஆகையினால் சன்மார்க்க அன்பர்கள் அனைவரும் அந்த வடலூர் பெருவழியிலே சர்வதேச மையம் வரக்கூடாது என்கின்ற அந்த கோரிக்கையும் விண்ணப்பத்தையும் மீண்டும் அரசாங்கத்திற்கு வலியுறுத்த வேண்டும் என்று பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் மீண்டும் சொல்கின்றேன், சர்வதேச மையம் வரலாம், அதற்கு எந்த விதமான எதிர்ப்பும் கிடையாது. அதே நேரத்தில் அந்த சர்வதேச மையம் வடலூர் பெருவழியில் வரக்கூடாது. சர்வதேச மையம் மட்டுமல்ல, வடலூர் பெருவழியில் எதுவுமே, எந்த கட்டிடமும் வரக்கூடாது என்பதுதான் சன்மார்க்க அன்பர்களின் வேண்டுகோள், விண்ணப்பம், எதிர்பார்ப்பு எல்லாம். இதற்காக சன்மார்க்க அன்பர்கள் ஒன்று கூடக்கூடிய, அனைவரும் அணி திரண்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஆகையினாலே சன்மார்க்க அன்பர்களுக்குள் எந்த பேதமும் இல்லாமல்
வடலூர் பெருவழியை காக்க வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு அனைவரும் ஒன்று கூட வேண்டும் என்கின்ற விண்ணப்பத்தை இங்கே வைக்கின்றேன். நன்றி, வணக்கம்.